உன்னதமும் மகிமையும் நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதிசயமாய் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 33 அதன் 14வது வசனம். நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பதை காண முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டும் அதற்கு தீர்க்கதரிசியாக ஊழியக்காரனாக ஏற்படுத்தப்பட்ட எரேமியாவை அவனுடைய ஊழியத்து நிமித்தம் சிறைச்சாலையிலே அவனை போட்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் அந்த எரேமியாவை கொண்டு அந்த ஜனங்களுக்கும் அவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை கொடுப்பதை நாம் அங்கே காண முடிகிறது. ஆண்டவருடைய அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கவனித்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருடைய விருப்பத்தின்படியான செம்மையான வாழ்க்கை வாழ அந்த ஜனங்கள், அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் அங்கே யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்கே அவர்களை தைரியப்படுத்துவதை காண முடிகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக அங்கே வெளிப்படுவதை காண முடிகிறது. ஆம், அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இரட்சிப்பை பெற்று தேவனை அறிந்த பிறகும் ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள் தேவ வார்த்தைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் செவி கொடாமல் சிக்கியிருக்கிற நமக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இனி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனையை அலட்சியப்படுத்தாமல் அதை நம்முடைய வாழ்வில் நாம் கைக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட தான் சொல்லுகிற நாட்கள் வரும். எப்பொழுது நாட்கள் வரும், எப்பொழுது அந்த நேரம் வரும்? அப்படி என்றால் நாம் தேவ ஆலோசனைகளை, தேவ வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுக்கும்போது நம்மை ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாக்கி கொள்ளும் பொழுது நமக்காக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் அங்கே வருவதாய் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அந்த நாம் இரட்சிப்பை பெற்ற பின்பும் சிறைப்பட்ட வாழ்க்கையைப் போல் ஒரு சுயாதீனம் இல்லாமல், ஒரு விடுதலை இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்கிற நபராய் இருப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மையாக, சமாதானமாக வாழ்வை கொண்டு வருவதற்காக வெளிப்படும். அந்த வார்த்தை வெளிப்பட அந்த நேரத்திற்காக நம்மை முழுவதும் ஆண்டவருடைய கரத்திலே ஆராய்ந்து தேவாலோசனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் ஒப்பு கொடுத்து நடப்போம். வல்லமையான காரியங்கள் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய நல்வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி நம்மை மகிழ செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னீங்கப்பா. இதோ நாட்கள் வரும். அந்த நாட்கள் எப்பொழுது வரும் என்றால், அந்த தேவனுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த நாட்கள் சமீபத்து வருமே. அதை போல கர்த்தரே, எங்கள் வாழ்விலும் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தரை தெய்வமாய் கொண்டு ஆராதிக்கிற எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உண்டான அடிமைத்தனங்கள், சுயதீனமற்ற நிலைமைகளை மாற்றி நாங்கள் அற்புதத்தை பெற்று சமாதானமும் விடுதலையும் ஜெயமுமாய் வாழ கர்த்தரே, உங்களுடைய நல்வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அது நிறைவேறுகிறதற்காக உம்முடைய ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கவனித்து நடந்து உம்முடைய வல்லமையான செயல்களுக்கு இடம் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையால் நடத்தும் மகிமையான நல்வார்த்தைகள் ஒவ்வொன்று நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்தும். அப்படி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.